ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெம்டிங்கான குழம்புங்க. ஆமாங்க, மேங்களூர் ஸ்பெஷல் பைனாப்பிள் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெண்பொங்கல் ஆட்டம் ஒரு செல்லப்பிள்ளை யாருக்குமே இருக்க மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ் மட்டும் இல்லை, இந்த இட்லி தோசை இந்த வெண்பொங்கல் இது எல்லாரோடையும் ஒத்து போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு செல்ல பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது நான் செய்கிற அன்னைக்கு, இந்த குழம்பு செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வெண்பொங்கல் செஞ்சுடுவேன். ஏன்னா தோசை இட்லி நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கும். இந்த வெண்பொங்கல் இதுக்கு காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் 2 நேரமும் இதே தான் சாப்பிடுவேன். அப்போ எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்க்கணுங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பைனாப்பிள் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேங்களூர் ஸ்பெஷல். இது நேற்று அப்படியே வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸுக்கோசம் போயிருந்தேன். ஆஹா, இது நல்லா பார்த்ததுமே அது கண்டிப்பாக அதை செஞ்சு காமிச்சிடணும் நம்ம வீவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது அவங்க தோல் எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு நம்ம கழுவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கழுவிட்டு செய்யும் போது இது கொஞ்சம் ஏதாவது எனக்கு ஒரு 3/4 வேணும். இதில் இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம இப்போ சாப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நடு தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்துக்கலாம். இது குழம்பு செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour இருந்தால் போதும். 20 to 30 minutes இருந்தால் போதும். சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த தண்டை எடுத்துகிட்டு சன்னமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கணும் பைனாப்பிளை. இது இப்போ நான் 3/4 பழம் போட்டிருக்கேன். இப்போ இது 1 லிட்டர் பாத்திரம். இப்போ இதுக்கு இந்த மூழ்கின அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே கிரேவி இருக்கிற மாதிரி நான் சரி செய்ய போகிறேன். சாரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கொதிக்கிறதுக்கு இந்த விழுதெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதுக்கு அனல் போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்பு இனிப்பு புளிப்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து வரணும். அந்த டேஸ்ட் எல்லாமே இதில் கலந்து வரும். இந்த பைனாப்பிளுடைய இனிப்பு பத்தாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போடலை. கடைசியில் இறக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெல்லம் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே வாணலி வச்சிருக்கேன். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வாணலி வச்சு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்துக்கலாம். இப்போ வாணலி எண்ணெய் சூடானதுமே ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம விழுத அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வேணும். இதுக்கு உளுத்தம் பருப்பு, அதுவும் 3 ஸ்பூன். இப்போ அனல் கம்மி பண்ணிக்கோங்க, சூடாயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு சீரகம், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். இப்போ இதில் வரமிளகா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதே போல் பேடகி மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே கிள்ளி எடுத்துடுங்க. இது போடக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். இதை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை பாருங்கள், நான் கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது வறுப்பட்டு இருக்கும்போது தேங்காய் பாருங்கள். இப்போ நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மேங்களூர் டிஷ் அப்படின்னாவே தேங்காய் எண்ணெயும் தேங்காவும் தவிர்க்கவே முடியாது. நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ இது வறுப்படட்டும். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இதில் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இது வறுக்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே வறுப்படட்டும். இப்போ பாருங்க, உளுந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன். இந்த எள்ளு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுங்க. இந்த எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தவறாமல் போடுங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூட்டுக்கே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் நம்ம போட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா தெரிச்சு வெளியில தான் இருக்கும். எல்லாம் பாத்திரத்தில் ஒன்றும் இருக்காது, வெளியில தான் இருக்கும் வெடிச்சு.
பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது. நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு. இப்போ இது ஒரு நிமிஷம் சூடு ஆறட்டும். இப்போ பாருங்க நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணியும் எவ்வளோ செவந்து இருக்கு பார்த்தீங்களா எள்ளு. இன்னும் கொஞ்சம் செவந்து அப்படிச்சா வாசனை அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அதனால நம்ம அந்த டைமிங்கை வந்து நல்லா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சாமான்களை நம்ம மிக்சிக்கு எடுத்தப்புறம் மஞ்சத்தூள். இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் வேக போடும்போதே மஞ்சத்தூள் போட்டாலும் போடலாம், இல்லை நம்ம அரைக்கிறதுல வேணாலும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸானா ரொம்ப நைஸ் இல்லை, லேசான மரமரப்பு இருந்துச்சு அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம விழுது அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. விழுது அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நம்ம இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு முதல்ல போடுறதுக்கும் இப்போ போடுறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். பாருங்க பாதி வெந்திருக்கு. பாதி வெந்தப்புறம் நம்ம இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பாருங்க இந்த அளவுக்கே இருக்கட்டும். இந்த அளவுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னா தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். குழம்புடைய திக்னஸ் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இது மாதிரி சின்ன கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிட்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறதால நம்ம இப்போவே போட்டு அதை போட்டு கலந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாம் ஆகிடும் எல்லாமே. இப்போ இது பாருங்க இது நமக்கு ஸ்பூனுங்கிறதால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொன்று இதில் சேர்க்க போகிறோம் நாம. இப்போ பாருங்க இதுக்கு புளி கரைசல். புளி கரைசல் விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அந்த பைனாப்பிள்லேயே லேசான புளிப்பு இருக்கும். ஆனால் நம்ம மேலே சாமான்கள்லாம் வறுத்து போட்டிருக்கிறதால புளி கரைசல் விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது திக்காக இருக்கிறதால நான் இந்த மிக்ஸி தண்ணியை ஊற்றிடுறேன் இதில். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க இதுவே குழம்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாக்கள் எல்லாம் அதோட சேர்றதுக்கு கொதிச்சது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியில் நம்ம தாளித்தம் செஞ்சுக்கலாம், டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 மினிட்ஸாக கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. கரெக்டாக இருக்க காம்பினேஷனு. அந்த பைனாப்பிளுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த குழம்புல இறங்கி அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து மங்களூர்காரங்களே செய்யும் போது இந்த பேடகி மேளை மட்டும் போடுவாங்க. நமக்கு வந்து எல்லாமே காராசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும் நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ அது மாதிரி காராசாரமாக இருக்கு. அந்த பைனாப்பிளுடைய ஃப்ளேவரை புளிப்பு அந்த நம்ம லைட்டாக புளிக்கரைசல் விட்டுருக்கோம் இல்லையா அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கு. உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் பத்தலை. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மேலே இந்த உப்பு போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது வேணும்னாலும் சரி பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க இது அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு வாண்லி இந்த பக்கம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா அந்த மேலே அந்த எண்ணெய் வந்து அதோட தாளிப்போடு சேரும்போது டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தாளிப்புக்கு. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு. எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கடுகு புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பூண்டு பல் 4-5 இடித்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போடும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதோட இது 1 நிமிஷம் பொரியட்டும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறதுல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அதை அட்டன் பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி அங்கே செய்கிறீங்களோ அப்போ பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வேணும்னா கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இப்போ இதில் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதால அவசியமும் இல்லை. இப்போ பாருங்க இதை எடுத்து ஊற்றிடலாம். இதில்
சூப்பரான பைனாப்பிள் குழம்பு, பெங்களூர் ஸ்பெஷல். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். வெண்பொங்கலுக்கு இது ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும், செஞ்சு பாருங்க. வெண்பொங்கல், இட்லி, தோசை, சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பைனாப்பிள் வந்து நம்ம பிளெயினாக சாப்பிடும்போது தொண்டையில் கிச்சு கிச்சு வரும், அதெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம இந்த குழம்ப சாப்பிடும்போது மெல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இது சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு மேலே வெல்லமே போடலை, அதனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிட்லாம், ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் டிஷ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.